the superposition principle வரைக்கும் முடிச்சிருக்கோம். So இன்னைக்கு வந்து we are going to start electric field and electric field lines. Electric field and electric field lines. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் வந்து ஒரு சார்ஜ் வைக்கிறேன், Q அப்படின்ற ஒரு சார்ஜ் நான் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த Qன்ற சார்ஜ் வந்து எய்தர் இட் கேன் பி பாசிட்டிவ் சார்ஜ் இல்லனா இட் கேன் பி நெகட்டிவ் சார்ஜ். எந்த சார்ஜா வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன், Q0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, Q0 வந்து it is my test charge. It is my test charge. மேக்னெட் மாதிரியே தான். ஓகே, it is my test charge. இப்போ இந்த இடத்துல இந்த டெஸ்ட் சார்ஜ் இருக்கும்போது இந்த Q ஆல இந்த சார்ஜுக்கு எந்த ஃபோர்ஸுமே வராது. ஓகே, சோ அதனால இந்த டெஸ்ட் சார்ஜை இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த இடத்துல வச்சாலும் எனக்கு வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவுல அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ எதுவுமே நடக்கிறது இல்ல. இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுத்து வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த இடத்துல வரும்போது இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் அ ஃபோர்ஸ். ஓகே, சோ ஒரு சார்ஜ் சுத்தி எவ்வளவு தூரம் the charge can give a force, அதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, சோ இப்ப இந்த சார்ஜ் சுத்தி என்ன இருக்கு, எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள இன்னொரு சார்ஜ் வரும்போது this charge will experience a force. ஓகேவா? சோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். சோ ஒரு மேக்னெட் வச்சோம்னா அந்த மேக்னெட்டிக் பவர் வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் it will not attract. சோ அதே மாதிரி தான். சோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது வந்து it is a space around the charge. When we keep another charge it will experience a force. அதுதான் வந்து என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்ட். சோ எழுதிக்கோங்க டெஃபினிஷன். It is defined as the force experienced by a unit positive charge. Unit positive charge. So Qன்றது வந்து என்னோட சார்ஜ், Q0ன்றது வந்து என்னோட டெஸ்ட் சார்ஜ். ஓகே, so electric field வந்து it is a vector quantity. It is a vector quantity. Vector quantity means it has both magnitude and direction. So electric field oda formula வந்து electric field vector is equal to F vector by Q0. F vector by Q0. Okay, so force oda formula என்னது உங்களுக்கு தெரியும். force oda formula Coulomb's law ல படிச்சிருக்கோம். So K into இங்க வந்து Q1 Q2 இல்ல, இங்க என்ன இருக்கு, Q Q0 ன்னு இருக்கு. So K into Q into Q0 divided by R square. So Rன்றது வந்து நீங்க distance of separation அப்படின்னு எடுத்துக்கலாம். Distance of separation. So இது வந்து F divided by என்னது, divided by Q0. Okay, so Q0 வந்து cancel ஆயிடும். So I will be getting E vector is equal to K into Q by R square. Okay, unit vector வேணா எழுதிக்கலாம் into R cap. So this is my formula for electric field. புரிஞ்சுதா? what is electric field? So what will be my unit of electric field? Okay, unit of electric field என்னவா இருக்கும்? force ஓட யூனிட் வந்து என்னது, நியூட்டன். charge ஓட யூனிட் வந்து கூலும். so unit for electric field வந்து நியூட்டன் per coulomb. Okay, Newton per coulomb. It is a vector quantity.
Okay, so electric field, electric charge க்கு properties படிச்சோம். மூணு properties ஞாபகம் இருக்கா? SI unit, conservation of charge, quantization of charge படிச்சோம். அதே மாதிரி கூலும்ஸ் லால ஃபோர்ஸ்க்கும் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் படிச்சோம். அதே மாதிரி இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் we are going to study many points. Okay, so what are the important points of electric field? Important aspects of electric field E என்னலாம் அப்படின்றத பார்க்க போறோம். So first வந்து if a charge வந்து is a positive charge, if a charge வந்து is a positive charge, the electric field lines வந்து will go away from the charge. It will go away from the charge. So if it is a positive charge na, the electric field lines வந்து will go away. Okay, positive charge ல இருந்து வெளியே போகும். நீங்க magnetic field lines படிச்சிருக்கீங்கல்ல, it will always move from north pole to south pole. அதே மாதிரி positive charge na, it will go away from the charge. அதே இது if the charge is a negative charge, magnetic field lines வந்து magnetic field lines la electric field வந்து will be moving towards the charge. Okay, so எழுதிக்கோங்க. இது கீழே இத எழுதிட்டு இதுக்கு கீழே நான் சொல்றதை எழுதிக்கோங்க. If the charge is positive, if the charge is positive, the electric field points away from the charge. If the charge is positive, the electric field points away from the charge. Full stop. If the charge is negative, away from the point, away from the charge. Next, if the charge is negative, if the charge is negative, the electric field points towards the charge. The electric field வந்து points towards the charge. Next point, electric field ஓட ஃபார்முலா என்ன சொன்னேன்? electric field is equal to force divided by Q naught. Q naught வந்து என்னது? It is the test charge. Okay, so இதுல இருந்து we can obtain another formula for force. Another formula for force, F vector is equal to E vector into Q naught. இதுதான் வந்து second. அதாவது we can express the force in terms of electric field. Okay, electric field வச்சு we can express the force. So this is my second point. So electric field ஓட formula என்னது? இங்க நம்ம படிச்சோம். What is the formula for electric field? K into Q by R square into R cap. இதுல Q naught term ஏதாவது இருக்கா? இல்ல, Q naught term கிடையாது. So அதனால நம்ம என்ன எழுதலாம்னா electric field வந்து is independent of test charge. Is independent of test charge. Is independent of test charge. Next, electric field வந்து is a vector quantity. Electric field வந்து is a vector quantity. Vector quantity na என்னது? It has both magnitude and direction. It has both magnitude and direction. Next one,
electric field வந்து is independent of test charge. கரெக்டா? சோ அதனால நம்ம டெஸ்ட் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமான டெஸ்ட் சார்ஜ் எடுத்தாலும் சரி, ரொம்ப கம்மியான டெஸ்ட் சார்ஜ் எடுத்தாலும் சரி, சார்ஜ் வேல்யூ ரொம்ப அதிகமா இருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் சரி, அந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து it will not affect the value of electric field. Okay, so அதுதான் வந்து next point. எழுதிக்கோங்க. The test charge will not modify the electric field. Will not modify the electric field of the source charge. Will not modify the electric field of the source charge. நம்ம இங்க பாக்குற இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, நம்ம நேத்து படிச்ச எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், ஓகே, நம்ம படிச்ச எலக்ட்ரிக் சார்ஜ், இந்த எல்லா எக்ஸ்பிரஷன்ஸுமே வந்து இட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ். பாயிண்ட் சார்ஜஸ்னா நீங்க லைட் லெசன்ல படிச்சிருப்பீங்க, பாயிண்ட் சைஸ்ட் இமேஜ் அப்படின்னு. பாயிண்ட் சைஸ்ட் இமேஜ்னா என்னது? ரொம்ப ரொம்ப ஸ்மால் இமேஜ்னு அர்த்தம். அதே மாதிரி பாயிண்ட் சார்ஜஸ்னா ரொம்ப ரொம்ப ஸ்மால் சார்ஜஸ்னு அர்த்தம். சோ நம்ம இங்க எழுதுற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே இட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ். ஓகே, சோ அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. சோ இந்த எக்ஸ்பிரஷன் E is equal to K into Q by R square into R cap. It is valid only for point charges. Okay, so point charge இல்லாம நம்ம வந்து ஒரு பெரிய சார்ஜ் எடுத்துக்கிட்டோம், இல்லாட்டி குரூப் ஆஃப் சார்ஜஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ வந்து எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்காது. ஓகேவா? சோ இந்த மாதிரி 2 சார்ஜ் இல்ல 3 சார்ஜ் இல்ல 4 சார்ஜ் எடுத்துக்கிட்டாதான் நமக்கு வந்து அதோட வேல்யூ கரெக்டா கிடைக்கும். ஒரு பெரிய சார்ஜ் இல்லாட்டி நிறைய குரூப் ஆஃப் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருந்தது அப்படின்னா we can find out only an approximate value. We cannot find the correct value for electric field. எழுதிக்கோங்க. For a continuous charge distribution, continuous charge distribution either it can be big charge or another many charges. So for continuous charge distribution, okay, it is taken as approximation. It is taken as approximation. Next, electric field வந்து it is of two types. There are two types of electric field. ஒன்னு வந்து uniform electric field, இன்னொன்னு வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா என்ன? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இட் வில் ஹாவ் சேம் டைரக்ஷன் அண்ட் சேம் magnitude. Same direction and same magnitude. அப்படின்னா என்ன அர்த்தம்? டைரக்ஷனும் சேமா இருக்கும், மேக்னிடியூடும் சேமா இருக்கும், வேல்யூவும் சேம், டைரக்ஷனும் சேம். சோ இதை எப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம். சோ இதோட டைரக்ஷனும் சேம், மேக்னிடியூட்னா அந்த ஆரோ மார்க்கோட லென்த்தும் வந்து எனக்கு சேம். சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இட் ஹஸ் சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரக்ஷன். அப்போ நான் யூனிஃபார்ம்னா என்ன இருக்கும்? இட் ஹஸ் டிஃபரண்ட் மேக்னிடியூட் அண்ட் டிஃபரண்ட் டைரக்ஷன். சோ இட் ஹஸ் டிஃபரண்ட் மேக்னிடியூட் and different direction. Different magnitude and different direction. So
இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதுல வந்து டைரக்ஷன் சேமா இருக்கு, பட் மேக்னிடியூட் எப்படி இருக்கு? சிலது வந்து மேக்னிடியூட் பெருசா இருக்கு, சிலது மேக்னிடியூட் சின்னதா இருக்கு. சோ இது வந்து ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி நான் எப்படி சொல்லலாம்னா, இதுல பாத்தீங்கன்னா மேக்னிடியூட் எல்லாம் சேமா இருக்கு. மேக்னிடியூட்னா என்னது? ஆரோ மார்க்கோட லென்த் எல்லாம் சேமா இருக்கு, ஆனா டைரக்ஷன் எப்படி இருக்கு? டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸா இருக்கு. இது வந்து இன்னொரு கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி அப்படின்னா டைரக்ஷனும் வேற, மேக்னிடியூடும் வேற, இந்த மாதிரி இருக்கு. சோ டைரக்ஷனும் வேற வேற சைடு, மேக்னிடியூடும் வேற வேற மாதிரி இருக்கு. புரியுதா? சோ இதெல்லாமே வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சோ புரிஞ்சுதா வாட் இஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? Superposition principle. Superposition principle. இது வந்து superposition principle for electric field. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி படிச்ச superposition principle வந்து electric force க்கு, ஓகே, F க்கு படிச்சோம். இது வந்து E க்கு படிக்க போறோம். ஓகே, சோ எழுதிக்கோங்க. ஒரு பாயிண்ட் P அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே, சோ இந்த பாயிண்ட சுத்தி I have many charges Q1, Q2, Q3 அப்படின்ற சார்ஜஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து I am going to consider as positive charge. So positive chargeனா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? It will move away. கரெக்டா? It will move away. So Q1 என்ற சார்ஜ்ல இருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். Q2 என்ற சார்ஜ் வந்து it will give an electric field on P. Q3 என்ற சார்ஜும் it will give an electric field on P. கரெக்டா? சோ இந்த Q1 என்ற சார்ஜ் கொடுக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட நான் வந்து E1 அப்படின்னு வச்சுக்கிறேன். Q2 கொடுக்கறத வந்து நான் வந்து E2 ன்னு வச்சுக்கிறேன். Q3 கொடுக்கறத வந்து நான் E3 ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி Qn கொடுக்கறத வந்து I will be keeping it as En. ஓகே, சோ Q1 க்கும் P க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து I am keeping it as R1T. இது வந்து R2P, இது வந்து R3P அப்படின்னு வச்சுக்கிறேன். So what will be my electric field for the first charge due to the first charge? என்னவா இருக்கும்? Electric field due to the first charge will be equal to, formula என்னது? K into, what is the formula? K into Q by K R into Q by R square. ஆனா இங்க வந்து Q1 இருக்கிறதுனால Q1 by R வந்து என்னது? R1T square into R1T cap அப்படின்னு வரும். So what will be my E2? E2 will be equal to K into Q2 by R2P square R2P cap. E3 வந்து என்னவா இருக்கும்? K into Q3 by R3P square into R3P cap. அதே மாதிரி if there are n number of charges, I will get En is equal to K into Qn divided by Rnp square. Okay, Rnp cap. Okay, இப்போ total electric field என்னவா இருக்கும்? Total electric field na we have to add all these things. Okay, so total electric field E total will be equal to E1 vector plus E2 vector plus it will go on till En vector. Okay, so E total is equal to E1 க்கு பதிலா என்ன எழுதணும்? K into Q1 by R1P square R1P cap. இது வந்து K into Q2 by R2P square into R2P cap plus it will go on till K into Qn into Rnp square into Rnp cap. So இதுல ஏதாவது நான் காமனா எடுக்க முடியுமா? I can take K commonly outside. Okay, so my E total will be equal to
K into Q1 by R1P square R1P cap plus Q2 by R2P square R2P cap plus it will go on till Qn by Rnp square Rnp cap அப்படின்னு வரும். ஓகே, so இத வந்து நான் ஜெனரலா எப்படி ரெப்ரசன்ட் பண்றான்னா E total is equal to K into Q வந்து it is starting from 1 and it is ending till n. ஓகே, so நான் இத வந்து summation of Qi அப்படின்னு எழுதுறேன். எப்படி எழுதுறேன்? summation of Qi. I value வந்து it is starting from 1 and it is ending at n அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். So I is equal to 1 to n. So summation. Summation na enna பண்ணனும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனும் எழுதணும். Q1 plus Q2 plus Q3 அது ஆட் ஆகும் அப்படினு அர்த்தம். So summation of Qi where I value is equal to 1 to n. கீழ எப்படி எழுதலாம்? R 1 ல இருந்து n வரைக்கும் இருக்கு. ஓகேவா? So I into p ன்னு எழுதலாம். RIP square into RIP cap. So இதுதான் வந்து என்னோட சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஃபார் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். So first point எழுதிக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஓட சேம் பாயிண்ட் தான் இதுலயும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the electric field lines start from positive charge. The electric field lines start from positive charge. The electric field lines start from positive charge and end at negative charge or infinity. And end at negative charge or infinity. End at negative charge or infinity. Okay, so first point liye rendavathu point idu. Okay, next na solla poradhu first point liye rendavathu point. So first point enna sollude? It will always start from positive charge and it will end in negative charge. Illati it will end in any infinity position. Okay, so adli rendavathu point எழுதிக்கோங்க. இது already na சொன்னதா. For a positive charge the electric field lines point outwards. Already சொன்னேனா? For a positive charge the electric field lines, for a positive charge the electric field lines point outward. And for a negative charge they will point inward. For a negative charge they will point inward. Inward, INWARD, inward. உள் பக்கமா. சப்போஸ் ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருந்ததுன்னா இட் வில் ரேடியேட் அவுட்வர்ட்ஸ். அவுட்வர்டா போகும். அதாவது இந்த சார்ஜ்ல இருந்து வெளியில போயிட்டு இட் வில் எண்ட் இன் எனி இன்ஃபினிட்டி பொசிஷன். இதே மைனஸ் சார்ஜா இருந்ததுன்னா இட் வில் கம் ஃப்ரம் எனி இன்ஃபினிட்டி பொசிஷன் அண்ட் இட் வில் மூவ் இன்வர்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து பிளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ். So always it will start from plus to minus. Already இந்த மாதிரி magnetic field lines வரைஞ்சிருக்கீங்க. Okay, it will start from plus to minus. Okay, suppose இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். Okay, இல்லாட்டி இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். So each point la I can find out the electric field. Suppose இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து I should draw a tangent like this.
ஓகே சோ இந்த டான்ஜென்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் எனக்கு என்ன இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு டான்ஜென்ட் வந்து இப்படி இருக்கும் சோ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு டான்ஜென்ட் எப்படி இருக்கும் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் கரெக்ட்டா சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து will be in this direction ஓகே சோ எழுதிக்கோங்க the electric field vector வந்து is tangential to the electric field vector is tangential to electric field line electric field line is tangential to electric field line so the remaining things we will continue in the next class